ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம எல்லாருக்குமே டாடா சுமோ அப்படிங்கிற காரை தெரியும். ஆனா அந்த டாடா சுமோ அப்படிங்கிற நேமுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்டரி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது சந்தேகம் தான். டாடா மோட்டார்ஸ்ல சுமன் மோல்கோக்கர் அப்படிங்கிற ஒரு சிஓவா இருந்தாரு. அவரு வேலை பார்த்த காலத்துல டாடா மோட்டார்ஸ்ல பல புரட்சியை ஏற்படுத்தினாரு. சோ அது கௌரவிக்க விதமா தான் டாடா நிறுவனம் அந்த சிஓட பேரை இந்த டாடா சுமோக்கு வச்சிருந்தாங்க. உதாரணமா சொல்ல போனா எல்லாரும் லஞ்ச் டைம்ல சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். ஆனா அந்த சிஓ கார் எடுத்துட்டு ரோட்டு கடைக்கு சாப்பிட போயிருவாராம். அதாவது ரோட்டு கடையில அந்த ட்ரக் டிரைவர் எல்லாம் சாப்பிட வருவாங்க, அந்த வழியா போகக்கூடிய ட்ரக் டிரைவர் எல்லாம் சாப்பிட வருவாங்களாம். சோ அவங்கள ஒருத்தங்களா தான் சாப்பிட்டு அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் இருப்பாராம். இந்த ட்ரக்ல டாடா மோட்டார்ஸ்ல என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டு அவங்கள ஒருத்தனா பழகி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அதனுடைய நல்ல நல்ல ஃபீட்பேக் எல்லாம் எடுத்து அதை இந்த டாடா மோட்டார்ஸ்ல அப்படி ஆர்என் டீம்ல கொண்டு வந்து அப்ளை பண்ணுவாராம். அதை பொறுத்து அந்த அவங்க அப்படி அப்ளை பண்ணல டாடா மோட்டார்ஸ் ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு. சோ அதை கௌரவிக்க விதமா தான் அவருடைய பேர் சுமன் மோல்கோக்கர். அந்த சுமன்ல உள்ள எஸ்வியையும் மோல்கோக்கர் எம்ஓ எடுத்து சுமோ அப்படின்னு கௌரவிச்சாங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம். அவரு டாடா அந்த அவரு ஏற்படுத்த புரட்சி டாடா மோட்டார்ஸ்க்கு மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே ஒரு ட்ரக்குக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல புரட்சி ஏற்படுத்தினால இந்திய அரசுமே அவருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. இதுதான் இவருடைய ஹிஸ்டரி. உங்களுக்கு இதை பத்தி மேல என்ன தகவல் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.